நரேஷ், தாம்பரத்துக்கு பக்கத்துல நடந்த அந்த பைக் ஆக்சிடென்ட் கேஸ்ல அந்த ஆளு யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுதா? அது நேத்து பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணதுனால நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு சார். ஆஹா, yes, yes. அந்த ஆள் பேர் கதிரேசன் சார். ஊர் மதுரைக்கு பக்கத்துல கல்லாபுரம் சார். இன்னும் மேரேஜ் ஆகல சார். இங்க சென்னைக்கு வந்து 3 வருஷம் ஆகுதான் சார். இன்னைக்கு அவங்க அப்பா போன் பண்ணாரு, இங்க கிளம்பி வந்துட்டு இருக்காராம் சார். அப்புறம் போரூர் சிக்னல்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஊர்வலம் நடத்த போறதா நமக்கு ஒரு லெட்டர் வந்துச்சே. நம்ம கூட நிராகரிச்சுமே. எஸ் சார். கட்டிட தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி ஊர்வலம் போறதா சொல்லியிருக்காங்க சார். எஸ் எஸ், அவங்களே தான். அவங்க தடைகளை மீறி ஊர்வலம் போவாங்கன்னு எனக்கு ஒரு இன்ஃபார்மர் ஃபோன் பண்ணி பேசினார். அதனால நீங்க வளசரவாக்கம் ஸ்டேஷன்ல பேசி அந்த ஊர்வலம் நடக்காம தடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிடுங்க. எஸ் சார். தேவைப்பட்டா ரிசர்வ்ல இருந்து கேப்ஸுகளை நீங்க கூப்பிடுங்க. ஓகே சார். முடிஞ்ச அளவுக்கு தடியடி பிரயோகம்லாம் ரொம்ப பண்ணாதீங்க. அதையும் மீறினாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணிடுங்க. எஸ் சார். அப்புறம் நார்த் மெட்ராஸில் ஏற்பட்ட சாதி கலவரத்தை யாரு தூண்டுனாங்கன்னு தீவிரமா விசாரிங்க. அவங்க யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன் சார். அது ஏன் டியூட்டி டிவிஷன்ல வரல சார். ஐ ஆம் சாரி. நார்த் மெட்ராஸ்ல யாரு? ரஞ்சித் பணிங்கர் சார். ஓகே, அவருக்கு நீங்க இன்ஃபார்ம் எஸ் சார். அப்புறம் அண்ணா நகர்ல ஒரு ஸ்கூல்ல குழந்தை ஒண்ண கடத்த நடத்த முயற்சியில ஜஸ்ட் மினிட். ஹலோ, என்னாச்சு? இவ்வளவு நேரம் போன் எடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கோயிலுக்கு போயிருந்தாங்க, இப்பதான் வந்தேன். சரி, காலையில ஒரு குழந்தை நம்ம வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே, ஆமா. அந்த குழந்தை இன்னும் நம்ம வீட்டுல தானே இருக்கு? இல்லங்க, நீங்க சொன்ன உடனே அந்த குழந்தைய வேலைக்காரி கிட்ட சொல்லி கூட்டிட்டு போக சொல்லிட்டேன். அப்படியா? அப்ப நீ ஒண்ணு பண்ணு. நம்ம வேலைக்காரி வந்த உடனே எனக்கு போன் பண்ணு. அவ இன்னைக்கு 1/2 நாள் லீவ் எடுத்துட்டு போயிருக்கா. ஏன்? யாரோ அவங்க சொந்தக்காரங்க உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்களாம். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு கேட்டா, நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்படியா? அவ அந்த குழந்தைய எங்க இருந்து கூட்டிட்டு வந்தான்னு சொன்ன? கோலம் போட போனப்ப வாசல்ல ஓரமா தூங்கிட்டு இருந்ததா சொன்னான்னு சொன்னனே. சரி, நீ ஒண்ணு பண்ணு. அவ நம்பருக்கு போன் பண்ணி மறுபடியும் அவளை நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. அந்த குழந்தைய பத்தி விசாரி. மறுபடியும் நான் உனக்கு போன் பண்றேன். சரி, லஞ்சுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்களே, எப்ப வர போறீங்க? தெரியல. நீ எனக்காக வெயிட் பண்ணாத, நீ சாப்பிடு. அதான் உங்களை பத்தி தான் தெரியுமே. கோவிச்சுக்காதம்மா, வேலை இருக்கு. வருஷத்துல 365 நாளும் வேலை இருக்கும், எனக்கு தெரியாதா என்ன? போன வைங்க. என்னையா இது? போலீஸ் கமிஷனரா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு அடங்கித்தான் போகணும் போல இருக்கு. எதுல நிறுத்துன? அண்ணா நகர்ல ஒரு குழந்தையை கடத்தினதை பத்தி. அதுல என்ன பிரச்சனைனா, இவ்வளோ நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது. ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணிட்டு இருக்காரு.
சொல்லுங்க காஞ்சனா, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? பின்ன என்கிட்ட இதோ வந்துடுறேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க என்கிட்ட சொல்லி 1.5 மணி நேரம் ஆச்சு. சாரி காஞ்சனா, ஃபுல் டிராஃபிக் அதான். அப்ப ஏன் போனை கட் பண்ணீங்க? இல்லைங்க, நீங்க ஃபோன் பண்ணும்போது நான் கீழே பார்க்கிங்ல இருந்தேன். சரி, பார்க் பண்ணிட்டு நேர்ல வந்து பேசிக்கலாமேங்கிறதுக்காக தான் ஃபோனை கட் பண்ணேன். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன டாக்டர், மறந்துட்டீங்களா இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறீங்களா? உங்களை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மிரட்டின அந்த டாக்டர் பத்தி ராப்பகல நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத மாதிரி இருக்கீங்க. காஞ்சனா, நான் ஒன்றும் என் நிலைமையை மறக்கல. நான் அதை விட முக்கியமான வேலையாக தான் போயிட்டு வந்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஒரு குழந்தை சம்மந்தப்பட்டது. சரி, அந்த டாக்டரை பற்றி ஏதாவது விசாரிச்சிங்களா? ஆ, என்னோட கசின் ஒருத்தர் போலீஸ்ல இருந்து வாலண்டரியா ரிட்டையர்மெண்ட் வாங்கினவர். அவர் மூலமா தான் பிரைவேட்ல ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அநேகமா நாளைக்கு மறுநாளோ அவர் யாருங்கிற கம்ப்ளீட் ஹிஸ்டரி நம்ம கைக்கு வந்துடும். அது வந்தாதான் அவர் ஏன் இந்த மாதிரி ரிப்போர்ட்டை கொடுத்தாருன்னு கண்டுபிடிக்க முடியும். என்ன டாக்டர், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எந்த உலகத்திலயும் இருக்கீங்க? வாழ்க்கையை வெறுப்பா இருக்கு காஞ்சனா. அப்படியே எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடிடலாம் போல இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீங்க எங்கேயும் போறது நல்லதில்ல. ஏன்னா திடீர்னு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் நாளைக்கே அந்த டாக்டர் கோர்ட்டுக்கு போய் இந்த நடராஜ் என்ன கத்தி முனையில மிரட்டி இந்த மாதிரி தப்பான ரிப்போர்ட் கொடுக்க சொன்னாருன்னு சொன்னா என்ன ஆகும்? உடனடியா உங்களை போலீஸ் தேடி வருவாங்க. உங்களை காணோன்னு பேப்பர் டிவில எல்லாம் நியூஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் அசிங்கம் உங்களுக்கு இல்லையா? அதனால நீங்க எங்கேயும் போகாம இங்கே இருங்க. அப்புறம் அந்த டாக்டர் கண்காணிக்க ஒருத்தர் அமைச்சிருக்கேன். அதுக்கு ஒரு 10,000 பில் வரும். நாளைக்கு ரிப்போர்ட் வரும்போது செட்டில் பண்ணணும். ரெடியா வச்சுக்கோங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி வாங்க, நானும் வரேன். இல்ல, நீங்க என் கூட வர வேண்டாம். நான் முதல்ல போறேன். நீங்க ஒரு 1/2 hour கழிச்சு வாங்க. ஓகே? எதுக்கு? சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் காரணம் கேட்டுட்டு இருக்காதீங்க. சரி, ஓகே. பில் செட்டில் பண்ணிடுங்க, நான் கிளம்புறேன். ஹலோ டாக்டர். நீ காஞ்சனா தானே? எஸ் டாக்டர். இங்க என்ன பண்ற? நான் இப்ப இந்த ஊர்ல தான் டாக்டரா ஒர்க் பண்றேன், சிட்டி நர்சிங் ஹோம்ல. அப்படியா? எப்போ கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்தேன்? இப்பதான் ஒரு 6 months ஆச்சு. ம். டாக்டர் நடராஜ், வாங்க டாக்டர், உட்காருங்க. அந்த குழந்தை வைதேகி பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? அது இருக்கட்டும். இப்ப இங்கிருந்து போனாலே அவளுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க என் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றாங்க. என்ன டாக்டர் நீங்க? அவ யாரு என்னன்னு தெரியாம எப்படி வேலை கொடுத்தீங்க? என்ன டாக்டர், என்ன பிரச்சனை? டாக்டர் நடராஜ், நாம செய்யறது உயிரையே காப்பாத்துற புனிதமான தொழில். அந்த தொழில குடும்பத்தை விட பணம் காசை விட தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா? எக்ஸாக்ட்லி டாக்டர். ஆனா
அவ பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பணக்காரனோட கொலைக்கு காரணமா இருந்தவன். ஆமா நடராஜ், கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு கோடீஸ்வரர் மர்மமான முறையில இறந்தாருன்னு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடந்ததே, அதுல சம்பந்தப்பட்டவதா இந்த காஞ்சனா. அப்படிப்பட்ட ஈவு இறக்கம் இல்லாதவளுக்கு நீங்க எப்படி வேலை கொடுத்தீங்க? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? அந்த சமயத்துல நானும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இனிமே காஞ்சனா விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஓகே ஓகே டாக்டர். சாரி மிஸ்டர் நடராஜ், நான் இது ஒரு டாக்டரா சொல்லல, உங்க வெல்விஷரா சொல்றேன். நான் கிளம்புறேன். பாய். அப்பானா யாரு? எனக்கு ஏன் அப்பா இல்ல? அவ ஹோம்ல இருந்து காணாம போய் 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீங்க இன்னைக்கு காலையில எப்படி இந்த பொண்ணு தவற விட்டீங்க? காலையில் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி ஆர்ஃபனேஜ் பற்றி விசாரிச்சுட்டு இருந்தேன். அதை பேசுகிற கேப்பில் குழந்தை எங்கே போச்சுன்னு தெரில. அந்த பொண்ணுக்கும் டாக்டருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு என் உள் மனசு சொல்கிறேன். அப்படியே சொல்ற? எனக்கு அப்படி ஒன்றும் சொல்லலையே. அந்த குழந்தை மேலே அவங்க காட்டுற இன்ட்ரெஸ்ட்டு, அந்த குழந்தைய தேடுறதுல இருக்க பதட்டம், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டவுட் எனக்கு உறுதி பண்ணுது. ஏய், மாப்பிள்ள வர மாதிரி இருக்கு. உங்க மாப்பிள்ளையே தான். வரட்டும், மாப்பிள்ளைகிட்ட நானே கேக்குறேன். வா வா. என்னங்க, என்னாச்சு? நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். ஆமா மாப்பிள்ள, நான் இங்க அனிதாவை யாரை நம்பி அனுப்பி வச்சேன்? உங்களை நம்பித்தானே அனிதாவை இங்க அனுப்பி வைக்க நான் சம்மதிச்சேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட அவளை கண்டிச்ச மாதிரி தெரியலையே. பாருங்க, மணி 10 ஆச்சு. ஆம்பளை நீங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்க, அவ இன்னும் வரல. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவ வந்த உடனே கட் அண்ட் ரைட்டா சொல்லிருங்க.
என்னதான் வெளியில வேலை இருந்தாலும் 7:30 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு கண்டிஷனா சொல்லிருங்க. என்ன மாப்பிள்ள, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அமைதியா மேல போயிட்டு இருக்கீங்க. ஏய், என்னடி ஆச்சு மாப்பிளைக்கு? அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. ஒரு நாளும் இல்லாத திருநாளா ஊருக்கு கிளம்பி போனாலாம். அந்த திருநாளும் வெறுநாளாகி போனதாங்கிற மாதிரி இருக்கு என் கதை. அர்ச்சனா, நம்ம மாப்பிள்ளையாச்சுன்னு இவர்கிட்ட வந்து சொன்னா என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவளை கூப்பிட்டு கண்டிப்பாருன்னு பார்த்தா இவர் என்னடானா மலை கோயில மந்திரிச்ச மாதிரி போறாரு. முதல்ல இவரை தான் வழிக்கு கொண்டு வரணும் போல இருக்கே. ஏண்டி, சாயங்காலம் மாப்பிள்ளை கிட்ட பேசினேன்னு சொன்னி, அப்ப நல்லா தானே பேசினாரு? நல்லா தான் பேசினாரு. அப்ப இப்ப மட்டும் ஏன் இப்படி இருக்காரு? இதுக்கு முன்னால மாப்பிள்ளை இந்த மாதிரி நடந்துட்டதே இல்லையே. அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. ஒருவேளை மாப்பிள்ளையோட ஆஸ்பத்திரியில பேஷண்ட் யாராவது பொழைக்காம செத்து போயிருப்பாங்களோ? அப்படிலாம் இருக்காது. அப்படி இருந்தா கூட என்கிட்ட சொல்லிருப்பாரே. ஆமா, என்கிட்ட நின்னு பேசிட்டே இரு. என்னடா நம்ம வீட்டுக்காரர் இப்படி போறாரேன்னு ஒரு பதட்டம் வேணாம். போடி, போய் மாப்பிள்ளை கிட்ட நல்ல விதமா பேசு. என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரி போ. சரிம்மா. இவ்வளவு வளர்ந்துருக்கா, ஒன்னொன்னத்தையும் நான் சொல்லி தர வேண்டியதா இருக்கு. அங்கங்க கண்ணசைவிலே புரிஞ்சுக்கிட்டு புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிறாளுங்க. இங்க என்னடான்னா சரிம்மான்னு சாதாரணமா சொல்லிட்டு போறா. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னங்க? என்னங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலைவலிக்குதா? அதெல்லாம் இல்ல. பின்ன ஏன் அம்மா கூப்பிட ஒண்ணுமே பேசாம வந்துட்டீங்க? நாளைக்கு சிசேரியன் பண்ணணும். அது நார்மலான பொசிஷன் இல்லை. ஃபெலோபியன் டியூப் கன்சர்வ். இட்ஸ் எ வெரி ரேர் பாசிபிலிட்டி. லட்சத்தில் ஒரு குழந்தை தான் அப்படி பிறக்கும். அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். ஏன் ஆனந்தாவது கண்டும் காணாம போறதாவது. சரி, என்ன சாப்பிடுறீங்க? நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும், நானே வந்து சாப்பிட்றேன். சரி, அப்போ இந்த 3 விரல்ல உன்னை தொடுங்க. இது என்ன விளையாட்டு? ப்ளீஸ் தொடுங்க. நீ என்னன்னு சொல்ல தொடுறேன். நானே கஷ்டப்பட்டு புக்ஸ் இன்டர்நெட் எல்லாம் தேடி நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு 3 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு தான் உங்களை என் விரல தொட சொன்னேன். ப்ளீஸ் தொடுங்க. தொடுங்க ப்ளீஸ். வெரி குட். நம்ம 2 பேருக்கும் வேவ் லெங்த் சூப்பரா இருக்கு. நான் என்ன நினைச்சேனோ அதே தான் கரெக்டா தொட்டிருக்கீங்க. ஓகே, அப்படியே நான் என்ன பேர் கெஸ் பண்ணேன்னு சொல்லுங்க பாப்போம். வைதேகி. என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. இல்ல, அது உங்களை தான் கேக்குறேன். ஒன்றும் இல்லை அர்ச்சனா.
சொல்லுங்க கேக்குறேன்ல. இப்ப நீங்க என்ன பேர் சொன்னீங்க? வைஷ்ணவின்னு சொன்னேன். இல்ல, நீங்க சமாளிக்கிறீங்க. இல்ல அர்ச்சனா, நான் வைஷ்ணவின்னு தான் சொன்னேன். இல்ல, நீங்க வைதேகின்னு தான் சொன்னீங்க. அந்த குழந்தையோட பேரை தான் சொன்னீங்க.